நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சி பார்த்தீங்களா? ஈரான்காரனு அமெரிக்காக்காரனு சண்டை போட்டால் நம்ம வீட்டு அடுப்பியாக அணையணும், நம்ம வீட்டுக்கு ஏன் கேஸ் வராமல் போகணும்? அந்த சண்டைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுறது ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்காக்காரனு ஈரான்காரனு சண்டை போடுறதுக்கு இங்கே நெறி கட்டுறது நம்ம வீட்டு அடுப்பு அணையுது. அதாவது கிராமப்புற மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு என்று சொன்னால் இந்த 100 நாள் வேலை திட்டம் தான். அது இந்த மோடிக்கு பொறுக்கல. அதாவது இவ்வளவு மோசமா மின்வெட்டு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று ராத்திரி பூரா மின்வெட்டு, எப்போ மின்சாரம் வருது எப்போ போகுதுன்னே தெரியல. திடீர்னு வருது, திடீர்னு போகுது. போகிறது ரொம்ப நேரம் இல்லாமல் போகுது, வர்றது கொஞ்ச நேரம் வருது. இன்னைக்கு விலைவாசி உயர்வு என்பது ரொம்ப கடுமையாக அன்றாடம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று, பெட்ரோல் டீசலுடைய விலை இப்போது 5 முறை மத்திய அரசாங்கம் உயர்த்திவிட்டது. அதே மாதிரி எரிவாயு சிலிண்டருடைய விலை வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டராக இருந்தாலும் வணிக சிலிண்டராக இருந்தாலும் இந்த சிலிண்டருடைய விலை என்பதும் மிக கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அநேகமாக 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளுக்கு ஒரு முறை என்கிற அளவுக்கு இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், ஈரான் வழியாக ஹோர்முஸ் ஜலசந்தியின் வழியாக நமக்கு சேர வேண்டிய பெட்ரோலிய பொருட்கள் வருவதிலே பெரிய தட்டுப்பாடு என்பது இருக்கிறது. சர்வதேச சந்தையில் விலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே கொண்டு சேர்ப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனையும், சர்வதேச சந்தையில் விலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் இந்த விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லை என்றால் எண்ணெய் கம்பெனிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். தினந்தோறும் ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் இழப்புகளை நம்முடைய பெட்ரோலிய கம்பெனிகள் சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், உண்மையிலேயே இந்த அமெரிக்காக்காரனும் இஸ்ரேல்காரனும் சேர்ந்து ஈரான் மீது வம்புக்காக ஒரு சண்டையை இழுத்து கிட்டத்தட்ட இப்போ 100 நாட்கள் கடந்து விட்டது சண்டை துவங்கி. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அந்த சண்டையை துவங்கணும். மார்ச் முடிஞ்சிருச்சு, ஏப்ரல் முடிஞ்சிருச்சு, மே முடிஞ்சிருச்சு, இப்போ ஜூன் 10ன்னா கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக அந்த சண்டை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. எப்போது அந்த சண்டை முடிவுக்கு வரும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், சண்டை நிறுத்தம் அறிவிக்கிறார்கள், எல்லாம் செஞ்சாலும் சண்டை நின்றபாடில்லை. இதனுடைய விளைவாக வெறும் அந்த 3 நாடுகள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. அங்கே போடுற சண்டைக்கு நம்ம வீட்டு அடுப்பு அணையுது. நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சி பார்த்தீங்களா? ஈரான்காரனு அமெரிக்காக்காரனு சண்டை போட்டால் நம்ம வீட்டு அடுப்பையாக அணையணும், நம்ம வீட்டுக்கு ஏன் கேஸ் வராமல் போகணும்? அந்த சண்டைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுறது ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது பனை மரம்லாம் நிறையா இருக்கிற மாவட்டம் வேற இது. அந்த மாதிரி அமெரிக்காக்காரனு ஈரான்காரனு சண்டை போடுறதுக்கு இங்கே நெறி கட்டுறது நம்ம வீட்டு அடுப்பு அணையுது. அப்போ அதை பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? சண்டையை நிறுத்து அப்படின்னு நம்மளை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. சண்டையை நிறுத்தவில்லை என்று சொன்னால் மேலும் மேலும் இந்த விலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கு. இப்போதே இந்த கேஸ் விலை வீட்டு உபயோக சிலிண்டர் 1000 ரூபா ஆயிடுச்சு. வணிக சிலிண்டருடைய விலை 3350 ரூபா. ஆனால் 3350 ரூபா என்பது கம்பெனி ரேட்டு. கடைக்காரர் வாங்குறது 5500 ரூபா கொடுத்து வாங்குறாரு எங்கள் கள்ள மார்க்கெட்டில். அதே மாதிரி வீட்டு உபயோக சிலிண்டர் ஒரு சிலிண்டர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 45 நாள் 50 நாள் ஆகுது. 50 நாளைக்கு ஒரு சிலிண்டர் வச்சு ஒரு வீட்டில் சமைக்க முடியுமா? அப்போ நம்ம தனியாக ஒரு சிலிண்டர் வாங்கணும்னா அது 1000 ரூபா சிலிண்டர் என்பது 1500 2000 ரூபான்னு கொடுத்து வாங்க வேண்டியது. ஆகவே ஒரு கடுமையான பொருளாதார சுமையை நம்முடைய மக்கள் ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு அமெரிக்கா துவக்கிய யுத்தம் அடிப்படையான காரணமாக இருக்கிறது என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இப்போ பெட்ரோல் டீசல் ஏறினா என்ன ஆகும்? லாரியில் தான் காய்கறி பூரா வருது, லாரியில் தான் பருப்பு வருது, லாரியில் தான் எண்ணெய் வருது, நம்ம வீட்டுக்கு வேண்டிய துணி வருது, மற்றது வருது. இப்போ இந்த ஏற்றப்பட்ட விலை முழுவதையும் லாரியில் பொருளை ஏற்றி வருகிற போது அந்த பொருளின் மீது தான் கடைக்காரர் வைக்கிறார். ஆகவே இந்த மொத்த சுமையும் மக்கள் தலையில் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால விலைவாசி அபரிமிதமாக உயர்ந்து போயிருக்கிறது. இதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும்.
விலைவாசியை குறைக்க வேண்டும். குறைந்தபட்சம் பெட்ரோல் டீசல்ல இப்போ பெட்ரோல் வந்து 100 ரூபான்னு வச்சுங்க, 100 ரூபாயும் பெட்ரோல் உற்பத்தி ஆகிறதுக்கான செலவு கிடையாது. 100 ரூபாயில 50 ரூபாய் மத்திய அரசு மாநில அரசாங்கத்துக்கு வரி வருவாயாக போகிறது. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் 50 ரூபாய் எடுத்துக்கிட்டு 50 ரூபா தான் பெட்ரோலுடைய விலை. இப்போ விலை ஏற ஏற மத்திய மாநில அரசாங்கங்களுடைய வரி வருவாய் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு வருவாய் வருகிறது, மக்களுக்கு சுமையாக இருக்கிறது. ஆகவே நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாம் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு வரக்கூடிய வரி வருவாயிலிருந்து குறைஞ்சபட்சம் குறைச்சிங்க. 1 லிட்டருக்கு 5 ரூபா குறை. உனக்கு 25 ரூபா வருதில்ல மத்திய அரசாங்கத்துக்கு, 5 ரூபா குறைச்சிக்கு. மாநில அரசாங்கத்துக்கு 25 ரூபா வருவாய் வருதில்ல, 5 ரூபா குறைச்சிக்கு. இப்போ மக்கள் துன்பத்தை அனுபவிக்கிற போது அதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு, அவர்களுக்கு ஒரு நிவாரணம் அளிப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இந்த மாதிரி தங்களுடைய வருவாயிலிருந்து குறைத்துக் கொள்வது என்கிற குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா? சர்வதேச சந்தையில விலை ஏறுது, அமெரிக்காக்கார சண்டை போடுறான், சண்டை நிற்கல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதன் மூலமாக வரி வருவாய் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மத்திய அரசும் மாநில அரசுக்கும். அதை குறைத்துக் கொள்வதே உங்களுக்கு என்ன கஷ்டம் என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதிலே ஒரு முக்கியமான கோரிக்கையாக நாம் வந்து முன்வைத்திருக்கிறோம். ஆகவே விலைவாசி குறையாமல் மக்களால் வாழ முடியும். இது வந்து மத்திய அரசாங்கம் விலையை எல்லா பொருட்களுடைய விலையையும் குறைப்பதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே ஒரு முதன்மையான கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இரண்டாவது முக்கியமான கோரிக்கை இந்த 100 நாள் வேலை. அதாவது கிராமப்புற மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு என்று சொன்னால் இந்த 100 நாள் வேலை திட்டம் தான். அது வந்து இந்த மோடிக்கு பொறுக்கல. அந்த திட்டத்துக்கு எதிராக எவ்வளவு அவதூறு பிரச்சாரம் பண்ண முடியுமோ அவ்வளவு அவதூறு பிரச்சாரத்தை பண்ணி இந்த திட்டத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை மற்றவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி நிதியை குறைத்து, வேலை நாட்களை குறைத்து, பயனாளிகள் எண்ணிக்கையை குறைத்து, எந்த அளவுக்கு அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என்கிற அந்த சட்டத்தை சீர்குலைக்க முடியுமோ அவ்வளவையும் கடந்த 10 ஆண்டு காலமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்ப கடைசியா தேர்தலுக்கு முன்பாக என்ன பண்ணாரு, அந்த திட்டத்தையே ஒழிச்சு கட்டி விபிஜி ராம்ஜின்னு சொல்லி புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் 60% நிதியை மட்டும்தான் மத்திய அரசாங்கம் தரும், மீதி 40% நிதியை 100 ரூபானா 60 ரூபா மத்திய அரசாங்கம் தரும், 40 ரூபாய் மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை திருத்தி கிட்டத்தட்ட அந்த திட்டத்தையே ஒன்றுமில்லாமல் இப்போது ஆக்கிவிட்டார். இப்போ 100 நாள் வேலை திட்டம் இல்லாததினால் 100 நாள் வேலை திட்டம் இருந்தபோது என்ன நடந்தது, நம்முடைய பெண்கள் கிராமத்திலே தங்கியிருந்தார்கள். இடம்பெயர்ந்து கேரளாவுக்கு செல்வது, வேற மாநிலங்களுக்கு வேற மாவட்டங்களுக்கு வேலை தேடி செல்வது என்கிற நிலைமை என்பது குறைந்திருந்தது. ஆனால் இப்போது இந்த திட்டமே முற்றிலும் ரத்து செய்யப்பட்ட காரணத்தினால் கிராமப்புற பெண்கள், குறிப்பாக தனித்து வாழுபவர்கள், விதவை பெண்கள், முதியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இனிமேல் வேலையே இல்லை என்கிற நிலைமையை மோடி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறார். ரெண்டாவது இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் 125 நாள் நாங்கள் கொடுத்துருக்குறோம், 100 நாளை 125 நாள் ஆக்கினது நல்லது தானே என்றெல்லாம் அவர்கள் எடப்பாடி உட்பட கூட பிரச்சாரம் செய்தார். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், 100 நாள் வேலை இருந்தபோது 100 நாள் வேலை கிடைச்சிதா? ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் சட்டம். யாராவது இங்கே 100 நாள் வேலைக்கு போனாலும் சொல்லுங்க, அந்த திட்டத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு 100 நாள் வேலை என்பது வழங்கப்பட்டதே கிடையாது. 30 நாள், 35 நாள், 37 நாள், 41 நாள் தான் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர எந்த குடும்பத்துக்கு 100 நாள் வேலை என்பது இவர்களால் வழங்க முடியவில்லை. ஏற்கனவே அப்படி வழங்க முடியாதவர்கள் தான் இப்போது சொல்லுகிறார்கள் 125 நாள் வேலை தர போறேன். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போறான்னு சொன்னது மாதிரி 100 நாள் வேலையே ஒழுங்கா கொடுக்க முடியாத ஆளு 125 நாள் தரேன்னு சொல்றான். இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? சரி, 125 நாள் தரணும்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக மட்டும் மத்திய அரசாங்கம் ஒதுக்க வேண்டும். 4 லட்சம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு ஒதுக்கி இருக்கிற எவ்வளவு தெரியுமா? 95,000 கோடி. இந்தியா பூராத்துக்கு, நீங்க தமிழ்நாட்டுக்கு நினைச்சுக்காதீங்க, இந்தியா பூராத்துக்கு சேர்த்து 95,000 கோடி. இதில் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது வெறும் 7,000 கோடி. 7,000 கோடி ரூபாயில எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பல லட்சம் பேருக்கு வேலை தர முடியும்?
100 நாள் 125 நாள் எப்படி வேலை தர முடியும்? 25 நாள் தந்தாவே பெரிய விஷயம். ஆகவே ஏற்கனவே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி இருந்த மக்களுடைய வயிற்றில் அடித்த அரசாங்கமாக மோடி அரசாங்கம் இருந்திருக்கிறது என்பதை என்றைக்கு நாம் மறக்கக்கூடாது. இவர்கள் 125 நாள் சொல்வது என்பது ஏமாற்று வேலை. அதிலேயே 40% நிதியை மாநில அரசாங்கம் தரவில்லை என்று சொன்னால் இந்த குறைந்தபட்ச நாட்கள் கூட கிடைக்காது என்பதுதான் இப்போது ஏற்பட்டிருக்கிற நிலைமை. ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவெடுக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே நடைமுறையில் இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை தொடர வேண்டும். வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து விபிஜி ராம்ஜி என்கிற அந்த திட்டத்தை அமுல்படுத்த அவர்கள் இருக்கிறார்கள். அது கூடாது, பழைய சட்டமே தொடர வேண்டும். இல்லை என்ன, அதுல தான் நல்ல பாதுகாப்பு இருந்தது. வேலை கொடுக்கணும், வேலை கொடுக்கலன்னா நிவாரணம் கொடுக்கணும், வேலை நேரத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கான நிவாரணத்தை மருத்துவ உதவியை வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், அந்த வேலை நேரம் என்பது பாதியாக குறைக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு நல்ல அம்சங்கள் இருந்தது 100 நாள் வேலை திட்டம். இந்த 125 நாள் என்று சொல்லக்கூடிய விபிஜி ராம்ஜி திட்டத்தில் அப்படிப்பட்ட எந்த பாதுகாப்பும் அந்த திட்ட பயனாளிகளுக்கோ தொழிலாளர்களுக்கோ கிடையாது. ஆகவேதான் இது கூட விபிஜி ராம்ஜி கூடாது, மகாத்மா காந்தியே எங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு கோரிக்கையை நாம் எழுப்பி இருக்கிறோம். அதே மாதிரி 3ஆவதாக தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்று சொல்லி ஏற்கனவே இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற தொழிலாளர் நலன் சார்ந்த பல்வேறு உரிமைகளையும் பறிக்கக்கூடிய வகையில் தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்கிற பெயரில் 4 தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நிறைவேற்றி வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து அந்த தொகுப்பு சட்டங்கள் ஏற்கனவே 1ஆம் தேதி அமலுக்கு வந்துவிட்டன. அந்தந்த மாநில அரசாங்கங்கள் அதற்கான விதிகளை உருவாக்க வேண்டும். கேரள மாநில அரசாங்கம் ஒரு நீதிபதி, கர்நாடக மாநில அரசாங்கம் முன்னாள் நீதிபதி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு போட்டு அவர் ஏராளமான பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறார். அதை இந்திய நாடு முழுவதும் பல்வேறு மாநில அரசாங்கங்களுக்கும் அது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் சம்பந்தமான விதிகளை உருவாக்குகிற போது தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி தொழிலாளர் நலனுக்கு பாதிப்பில்லாத வகையில் அல்லது தொழிலாளர் நலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அந்த விதிகள் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர, மோடி அரசாங்கம் முதலாளிகளுக்கு சாதகமாக தொழிலாளருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அந்த சட்ட தொகுப்பை அப்படியே இங்கே அமல்படுத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே தமிழக தொழிலாளி வர்க்கம் மிகுந்த நம்பிக்கை வைத்து திரு விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்தவர்கள் நல்ல முறையில் நம்முடைய நலனை பாதுகாக்கவில்லை. ஆகவே ஒரு புதிய கட்சியை ஆட்சி அமைக்க நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்ற முறையில் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பகுதியானவர்கள் அவர்களுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் சம்பந்தமான பிரச்சனையில் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி அவர்களுடைய ஆலோசனையோடு அதற்கான விதிமுறைகளை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் வற்புறுத்தித்தான் வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று குற்றாலத்திலே கூடிய நம்முடைய மாநில குழு கூட்டத்தில் நாம் முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே குற்றாலத்தில் எடுத்திருக்கிற இந்த முடிவை தென்காசி மாவட்டமும் சிறப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இங்கே எடுத்த முடிவு என்கிற முறையில் இந்த மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கான நம்முடைய மக்களை திரட்டி 100 நாள் திட்ட பயனாளிகள், முறைசாரா தொழிலாளர்கள், விலைவாசி உயர்வினால் பாதிக்கப்படாத மக்கள் பகுதியினர் கிடையாது என்கிற முறையில் அனைத்து பகுதி மக்களையும் இந்த 3 கோரிக்கைகளும் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கிற முறையில் ஆயிரக்கணக்கிலே திரட்டி 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை மாநிலம் முழுவதும் வெற்றிகரமாக்குவது என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். அந்த முடிவை தென்காசி மாவட்டத்திலும் நீங்கள் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். 2வது 2 நாள் கூட்டத்தில் ரொம்ப அவசரமாக நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம், அதாவது இவ்வளவு மோசமாக மின்வெட்டு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று ராத்திரி பூரா மின்வெட்டு, எப்போ மின்சாரம் வருது எப்போ போகுதுன்னே தெரியல.
திடீர்னு வருது, திடீர்னு போகுது. போறது ரொம்ப நேரம் இல்லாம போகுது, வர்றது கொஞ்ச நேரம் வருது. இப்படி 2 நாளும் ரொம்ப படாத பாடுபட்டோம். இந்த மின்வெட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழ்நாடு ரொம்ப, ஏன்னா மின்சாரம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமா சொல்லுங்க? இப்போ இங்கே இந்த கரண்ட் இதெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு வச்சுங்க, 5 நிமிஷம் உட்காருவீங்களா? கரண்ட் வரட்டும்னா ஆசு பூசுன்னு எல்லாம் ஏஞ்சி வெளியே போயிருவீங்க. நம்மளால் 5 நிமிஷம், அரை மணி நேரம் கூட மின்சாரம் இல்லாமல் நம்மால் இங்கே இருக்க முடியாது. ஆனால் மின்வெட்டு என்பது ஒரு கடுமையான பிரச்சனையாக தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற முறையில் ஆங்காங்கே போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவசரமான பிரச்சனை என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்து 30 நாள் தான் ஆக்குறது என்றெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மின்சாரம் போன்ற அத்தியாவசியமான பிரச்சனைகள் வருகிற போது மிக அவசர உணர்வோடு தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோடு சேர்த்து குற்றாலத்துக்காக ஒரு கோரிக்கை என்னன்னா, ஏன் அப்படி கரண்ட் போகுதுன்னு கேட்டேன். இங்கே மரம் இருக்குது, மலை இருக்குது, மரம் இருக்குது, எல்லாம் காற்று ரொம்ப வேகமாக வீசுது, இதெல்லாம் சேர்ந்து கம்பியில் உரசி அப்புறம் கட்டாயிடுதுன்ற மாதிரிலாம் பல்வேறு காரணங்களை இங்கே இருக்கவங்கெல்லாம் தெரிவித்தாங்க. இப்போ சென்னையிலாம் மேலே கரண்ட் போகிற வேலையே கிடையாது. சென்னையில் எங்கேயாவது கரண்ட் கம்பத்தை பார்த்துருக்கீங்களா? சென்னையில் கரண்ட் கம்பமே இருக்காது, எல்லாமே அண்டர் கிரவுண்டில் போகுது, கேபிள் எல்லாம். இங்கே ஏற்கனவே மேலே தான் போயிட்டு இருந்தது. இது மாதிரி புயல் வருது, வெள்ளம் வருது, காத்தடிக்குது, உழுது, மின்சாரம் கட்டாயி போகுது, விபத்து ஏற்படுது போன்ற பல்வேறு காரணங்களினால் இப்போது அநேகமாக மின் இணைப்பு என்பது அண்டர் கிரவுண்டில் தான் போயிட்டு இருக்கு, கேபிளில். அதனால் குற்றாலம் போன்ற முக்கியமான சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சுற்றுலா மையத்தில் இந்த மேலே கரண்ட் கம்பத்தில் மேலே போகிற கரண்டை பூரா அண்டர் கிரவுண்டில் கேபிளில் போடுறதுக்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த மின்வெட்டு பிரச்சனை என்பது வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக மாறும். அவர்கள் இங்கே ஒரு சில நாட்கள், ஓரிரு நாட்கள் மகிழ்ச்சியாக பொழிவை கழிக்கலாம் என்றுதான் மக்கள் பல்வேறு உலகத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து நம்ம மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வருகிறார்கள். வரக்கூடிய மக்கள் சுற்றுலா மையத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான முறையில் அவர்களை பொழிவை கழிப்பதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு. அந்த வகையில் குற்றாலத்தில் இந்த மின் இணைப்பு அனைத்தையும் அண்டர் கிரவுண்டிலே கேபிள் மூலமாக மின் இணைப்பை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே இங்கே நெட்டூர், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, இந்த 3 மாவட்டங்களிலும் சாதிய ரீதியான மோதல்கள், சாதிய ரீதியான கொலைகள், சாதிய ரீதியான வன்முறைகள் என்பது அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டங்களாக இந்த 3 மாவட்டங்கள் என்பது இருக்கிறது. அதுவும் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய அந்த குற்றவாளிகளை பார்த்தால் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க. பல பேர் பார்த்தா மைனர்ன்றாங்க, அதாவது ஓட்டு உரிமை கூட இல்லாத 16 வயசு 17 வயசு பசங்க அல்லது 19 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இத்தகைய சாதிய வன்முறைகளிலே ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் பல்வேறு தகவல்களும் தெரிவிக்கிறது. இது மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் இப்படி எதற்காக அவர்கள் வெட்டுகிறார்கள், எதற்காக கொலை செய்கிறார்கள் என்கிற காரணமே தெரியாமல் பாதிக்கப்படுபவர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கும் நேருக்கு நேர் மோதல், அல்லது ஒருத்தன் இன்னொருத்தனால் பாதிக்கப்பட்டான், அதனால இவன் கோபத்தில் பண்றான்ற மாதிரியான தன்மையில் அந்த பிரச்சனைகள் என்பது இல்லை. மாறாக சும்மா ஜாலிக்கு வெட்டுற மாதிரி அப்படி போறான், வீச்சர் எடுத்துட்டு ஒரு வெட்டு போட்டு அம்பாட்ட போயிட்டே இருக்கான். இந்த கொடுவா பிடிச்சங்க கை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இப்போ வயக்காட்டுக்கு நம்ம ஒரு கத்தியை வெட்டர் வேலை எடுத்துகிட்டு போகிறோம், போனால் ஒரு மரம் இருந்தால் அதை அப்படி ஒரு வெட்டு போவாங்க, சும்மா இருக்காது கை. மரத்தை வெட்டினா அதுக்கு காயம் அடையுதே, அது காயம் ஆறணுமே, அந்த மரம் வளராதே, அதெல்லாம் நினைக்க மாட்டான். சும்மா போகும்போது ஒரு வீசிட்டு போகிறான்ல, அந்த மாதிரி இந்த பகுதிகளில் ஆளை வெட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ கடந்த 29ஆம் தேதி நெட்டூரில் கிராமத்துக்குள் புகுந்து பைக்கில் வந்த அந்த இளைஞர்கள் 6 பேரை வெட்டிட்டு அதே பைக்கில் நேராக திருநெல்வேலிக்கு போகிறாங்க. திருநெல்வேலிக்கு போய் மானூரில் அங்கே ஒரு 2 பேரை வெட்டுறாங்க. என்ன நடக்குது இது?
ஏதாவது நல்ல வேலை என்ன வேற எங்கேயாவது போகாம போனாங்க. இல்லை, தென்காசி நெட்டூர் எங்கே இருக்கு, மானூர் எங்கே இருக்கு? இங்கே வெட்டுறவன் அங்கே போய் வெட்டுறான்னா என்ன அதுக்கு காரணம் சொல்ல முடியும்? ஆகவே இதை ஒரு அவ்வப்போது ஒரு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அவர் எந்த சாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த சாதியை சார்ந்த இளைஞர்கள் இத்தகைய வன்முறையில் ஈடுபட்டாலும் அனைவரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும். இப்படி ஒரு நிலைமை இருந்தால் அமைதியான முறையில் மக்கள் வாழ முடியுமா? ஊர் அமைதியாக இருக்குமா? பதிலுக்கு இவன் வெட்டினா என்ன ஆகும்? பதிலுக்கு பதில் வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி ஒரு காலகட்டத்தில் இங்கே நிறைய கொலைகள் நடந்திருக்கிறது, நிறைய வெட்டுக்குத்துக்கள் என்பது நடந்திருக்கிறது. முதல்ல மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அமைதி என்பது தேவை. அந்த அமைதி என்பது மயான அமைதியாக, சுடுகாட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. எல்லா விதமான சட்டப்படியான உரிமைகள், சட்டம் மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் அனைத்து சாதியினருக்கும் தான். குறிப்பிட்ட சாதிக்கு ஒரு உரிமை, இன்னொரு சாதிக்கு வேறொரு உரிமை என்பதெல்லாம் கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்பதுதான் இந்திய அரசியல் சாசனத்துடைய சாரம். ஆனால் ஒரு பகுதி மக்களுக்கு அந்த உரிமைகள் வழங்கப்படாது. அதாவது கால் மேல கால் போட்டிருந்தா ஒரு குற்றம்னு ஒருத்த வெட்டுறாங்க. அவன் கால் மேல அவன் காலை போட்டிருக்கிறான். அது எப்படா உன் கால் மேல உன் காலை போட்டிருக்கலான்னு வெட்டுறான். ஏன்னா இவருக்கு முன்னாடி அவர் கால் போட்டு உட்காந்துருக்கூடாது, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கூடாது. இவன் சொந்த காசுல செருப்பு வாங்கி போட்டு போனா அது ஒரு குற்றம்னு வெட்டுறான். அது எப்படி நீ செருப்பு போட்டு எனக்கு முன்னாடி போகலாம்? அல்லது சைக்கிளில் போனா ஒரு குற்றம், பைக்கில் போனா குற்றம். இல்லைடா பைக்கில் எங்கள் தெருவில் பைக்கில் போகிற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் ஆகி போச்சான்னு வெட்டுறான். இதெல்லாம் என்ன போக்குன்ற? பைக் எதுக்கு வச்சிருக்கான்? ஓட்டுறதுக்கு தானே வச்சிருக்காங்க. அதுக்காக தானே கண்டுபிடிச்சிருக்கான் கம்பெனிக்காரன், உற்பத்தி பண்ணி அனுப்புகிறான். அவன் சொந்த காசை போட்டு வாங்குறான். அதில் பைக்கில் போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆகவே இப்படி அதாவது காரணங்களே தேவையில்லை. காரணங்கள் இல்லாமல் இந்த மாதிரியான சாதிய ரீதியான வன்முறைகள் நடக்கக்கூடிய பகுதியாக இந்த மாவட்டங்கள் இருக்கிறது. ஆகவே பல பேர் ஊரில் நிம்மதியாக வாழ முடியாது என்பதனாலேயே பல குடும்பங்கள் ஊரை காலி செய்து வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவலநிலைமை என்பது ஏற்படுகிறது. தான் பிறந்த ஊரில் நிம்மதியாக வாழ முடியாது, கௌரவமாக உயிரோடு வாழ முடியாது என்று சொன்னால் எவ்வளவு அவலமான நிலையில் நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்க. கொடுமை என்னன்னா, 6 பேரை வெட்டினா, அங்கே 2 பேரை வெட்டினா கைது பண்ணாக ஒரு ஊரிலே சாதிய ரீதியான வன்முறை நடக்கிறது என்று சொன்னால் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அந்த பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையிலும் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று இவருடைய மனிதாபிமான அடிப்படையில் செல்ல சொல்லவில்லை. நான் பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அத்தகைய கட்டளையை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் பிறப்பித்திருக்கிறது. ஆனால் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10-12 நாட்கள் ஆனதற்கு பிறகும் நெட்டூருக்கு இதுவரை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரோ தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ எவருமே அந்த கிராமத்திற்கு செல்லவில்லை. நான் என்ன கேட்கிறேன், அதை காட்டி உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அந்த மக்களுக்கு யார் பாதுகாப்பு? அரசின் சார்பில் அருகிலே இருக்கிற மாவட்ட அதிகாரி என்கிற முறையில் நீங்கள் தானே அதற்கு பொறுப்பு. நீங்கள் தானே அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீர்கள். நடந்த சம்பவத்துக்கு குற்றவாளிகளுக்கு கட்டாயம் தண்டனை பெற்று தருவோம், ஊரிலே அமைதியான வாழ்க்கைக்கு நாங்கள் உத்தரவாதம் என்கிற முறையில் நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் இன்றைய தேதி வரை அந்த கிராமத்திற்கு செல்லவில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் என்று கேட்கவில்லை. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வற்புறுத்த விரும்புகிறேன். உடனடியாக நெட்டூருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் சென்று நெட்டூரிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதே மாதிரி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவதையும் இந்த வழக்கு கொடுமை என்னன்னா, இங்கே பல வழக்குகள்ல முதல்ல இந்த குற்றத்தை செஞ்சுட்டு உள்ள போறானுவான், ஜாமீன்ல வெளியே வர்றான், திரும்ப இதே மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்சு திரும்ப உள்ள போறான், திரும்ப 6 மாசம் கழிச்சு வெளியே வர்றான், திரும்ப இதே குற்றத்தை செய்யறான். ஜாமீன் அவர்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்கிறது? இந்த மாதிரியான அதாவது குற்றத்தை செய்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிற குற்றவாளிகளுக்கு நீதிமன்றங்கள் எப்படி சர்வசாதாரணமாக அவர்களுக்கு ஜாமீன் வழங்குகிறது? அரசாங்க வக்கீல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வழக்குடைய ஹிஸ்டரியெல்லாம் பார்க்க மாட்டாரா? குற்றவாளியினுடைய வரலாறு என்ன, குற்றவாளியினுடைய வரலாறு என்னன்னு பார்க்க மாட்டாரா? அவர் பாட்டில் அங்கே வந்து வாயை பொழந்துக்கிட்டு நிற்பாரா? ஆகவே தான் குற்றவாளிகள் எந்த விதமான அச்சமும் இன்றி
இது போன்ற குற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஜாதிய வன்முறைகள், ஜாதிய கொடுமைகள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறளை ரொம்ப பெருமையாக நாம் பேசுகிறோம். எல்லா உயிரும் சமம்தான் என்று நாம் பேசுவது உண்மை என்றால், நாம் பெருமைப்படுவது உண்மை என்றால், பட்டியல் சாதி மக்கள், பழங்குடி மக்கள் இத்தகைய கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாவது எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும்? ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஏற்கனவே சின்னதுரையா இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டத்தில் கபடியில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டான்றதுக்காக அந்த பையனை இது பண்ணதா இருக்கட்டும், இப்படி பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறைய நடக்குது. அது குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் இத்தகைய சாதிய ரீதியான பிரிவினைகளும் மோதல்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திருநெல்வேலியில் சின்னதுரை என்கிற பள்ளி மாணவன் சக மாணவர்களால் வெட்டப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் பள்ளிகளில், கல்லூரிகளில் இத்தகைய சாதிக மோதல்களை தடுப்பதற்குரிய பல்வேறு நல்ல ஆலோசனைகளை நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையிலான அந்த ஆணையம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது. கமிஷன் போட்டாங்க, கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தது. ரிப்போர்ட்டை அப்போது இருந்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்புறம் எதுக்காக அந்த ஆணையத்தை போடுறீங்க? அதாவது அந்த நேரத்தில் பிரச்சனையை இது பண்ணுறதுக்கு பாருங்க, நாங்கள் கமிட்டி போட்டிருக்கிறோம், அவங்க பரிந்துரை வந்ததுன்னா நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருவோம் என்பது போன்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்கு அது பயன்படுத்தப்படுகிறதே தவிர, பல லட்சம் ரூபாய் செலவழித்து உருவாக்கப்பட்ட அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஆகவே இப்போது நான் வற்புறுத்த விரும்புகிறேன், நீதிபதி சந்துரு ஆணையத்தினுடைய பல்வேறு நல்ல பரிந்துரைகள் என்பது உடனடியாக அமல்படுத்துவதற்கான அரசாணைகளை இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம், ஆணையம் திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டிருந்தாலும் இப்போது வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் இது போன்ற பிரச்சனைகளில் இன்னும் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு சேர்த்து 2 விஷயம். ஒன்று, திருப்பரங்குன்ற விஷயத்தில், திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக தீபம் ஏற்றப்படுகிற இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த வருஷமும் தீபம் ஏற்றாமையெல்லாம் இல்லை. பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரன் சொல்ற மாதிரி தீபம் ஏற்ற விடலன்னு பொய்யாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆண்டும் தீபம் என்பது ஏற்றப்பட்டு விட்டது. ஆனால் புதிதாக ஒரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கிற முறையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவை போட்டு அதில் ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் மிக உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மதவெறி சக்திகளுடைய அந்த கூக்குரலுக்கு இடம் தராமல் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை அமுல்படுத்தாதனுடைய விளைவாக என்ன விளைவு வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயார் என்கிற முறையில் மிக தைரியமாக அந்த பிரச்சனையை திமுக அரசாங்கம் கையாண்டது. இப்போது அந்த பிரச்சனையில் மீண்டும் வழக்கு என்பது விசாரணைக்கு வர இருக்கிறது உயர் நீதிமன்றத்திலே. அப்படி வருகிற போது ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில் தான் ஏற்றப்படும். புதிதாக ஏற்றப்பட வேண்டிய அவசியம், புதிய இடத்தில் ஏற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான எந்த விதமான நியாயமான காரணங்களும் இல்லை. ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்ட காரணத்தினாலேயே அது நியாயமான காரணங்கள் இல்லை என்றாலும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று எடுத்திருக்கிற அந்த முடிவை இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கமும் பின்பற்ற வேண்டும். சமீபத்தில் மின்சாரத்துறை சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் பழைய நிலை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்றிருக்கிறோம். மதச்சார்பின்மை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மத மோதல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய நீதிமன்றமாகவே இருந்தாலும் அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் என்கிற முறையில் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை வரவேற்கிறோம். ஆனால் இது போன்ற மற்றொரு பிரச்சனை தான் இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் பக்ரீத் பண்டிகைக்கு முதல் நாள் ஒரு உத்தரவை போடுகிறார். என்ன உத்தரவு? இந்த பசுமாடு கன்றுகளை பொது இடத்தில் வெட்டக்கூடாது, அதில் அநேகமாக எந்த விலங்குகளையும் வெட்டக்கூடாது என்கிற மாதிரி தான் அந்த உத்தரவு என்பது இருக்கிறது. அது எதுக்கு கரெக்டாக பக்ரீத்துக்கு முதல் நாள் போடுறாரு? அதுக்கு நோக்கமே கிடையாதா அவருக்கு? அவர்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக பசு மாமிசத்தை உண்கிறார்கள், மாட்டு மாமிசத்தை உண்கிறார்கள் என்பதற்காக முதல் நாள் அது மாதிரியான ஒரு உத்தரவு போடுறார். பொது இடங்களில், கோயில்களில், கிராமப்புற கோயில்களில்
கோழியை வெட்டுறது, ஆட்டை வெட்டுறதுலாம் நம்முடைய பழக்கம். நேர்ந்துக்கிட்டு அதுக்குன்னே நேர்ந்து விட்டுருப்பாங்க. ஏன் அது சாமி கோழி வெட்டாத, பிடிக்காத, ஏன் அது சாமி ஆடு விரட்டாத, சாமி மாடு விரட்டாத அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிறத பூரா தின்னுட்டு இருக்காது. இந்த மாதிரி நேர்ந்து விடுறது, அதை கொண்டு போய் கோயிலில் பலி கொடுக்கறது என்பதெல்லாம் நம்முடைய மக்களுடைய வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக பல்வேறு சமூக மக்களிடையே இருக்கிறது. இப்போ அவர் என்ன சொல்றாரு, பொது இடத்துல வெட்டக்கூடாதுன்றார். பொது இடத்துல வெட்டக்கூடாதுன்னு என்னமே நீங்கள் கோழியை கொண்டு போய் அறுக்க முடியாது, ஆட்டை கொண்டு போய் கடா வெட்டெல்லாம் கொண்டு நல்லா தீயை சாப்பிடலாம் கொண்டாடலாம்லாம் நினைக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே வெட்டிங்கன்னா அவர் சொல்றாரு, வெளியில் வெட்டக்கூடாது. இது மத ரீதியாகவும் மக்களுடைய வழிபாட்டு சுதந்திரம். வழிபாட்டு சுதந்திரத்தை இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கிறது. நீ என்ன வழிபாட்டு முறை என்று நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு விருப்பமான கடவுளை வழிபடுவதற்கு சட்டம் அனுமதிக்கிறது. இப்ப வழிபாட்டு சுதந்திரத்தில் தலையிடக்கூடிய வகையில் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இத்தகைய ஒரு உத்தரவை போட்டார். உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும், தமிழ்நாடு அரசாங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் எழுப்பினோம். ஆனால் இதுவரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததாகவே தமிழ்நாடு அரசாங்கம் காண்பித்துக் கொள்ளவில்லை. ஆகவே மதச்சார்பின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மதவெறி சக்திகளுக்கு எதிராக உறுதியாக தமிழ்நாடு அரசாங்கம் நிற்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உறுதியாக உங்களுக்கு ஆதரவாக நிற்கும். அதிலே எந்த விதமான சமரசமும் நீங்கள் செய்து கொள்ளக்கூடாது. அப்படி செய்து கொண்டால் அது மக்கள் ஒற்றுமைக்கும் மத ஒற்றுமைக்கும் வேட்டு வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே மக்கள் ஒற்றுமை என்பதும் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டியதும் மிக மிக அவசியமான ஒன்று. அதற்கு தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும். ஆனால் அமைதியாக இருக்கவே கூடாது என்றுதான் நீதிமன்றங்களை பயன்படுத்துகிறார்கள், மதத்தை பயன்படுத்துகிறார்கள், சாதியை பயன்படுத்துகிறார்கள். இத்தகைய மதவெறி சாதி வெறி சக்திகளுக்கு இடம் தராத வகையில் தமிழகத்தை வழிநடத்தி செல்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றென்றைக்கும் துணையாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.